ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரெட்டை வச்சு செய்யக்கூடிய பிரெட் சாண்ட்விச் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாமா? குடமிளகாய் எடுத்து வச்சிருக்கோம், கார்ன் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம், வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அப்புறம் கொஞ்சம் பட்டர், மொசரல்லா சீஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ், செஸ்வான் சாஸ், இதெல்லாமே நம்ம தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஆரம்பிச்சிடலாமா? இப்போ அடுப்பை பத்த வச்சு ஒரு தவா வச்சுக்கலாம். தவா சூடானதுக்கு அப்புறம் அதுல நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் எதுக்குன்னா இப்போ பிரெட் லைட்டா டோஸ்ட் பண்றதுக்கு மட்டும் போட்டுக்கிறோம். இப்போ பட்டர் போட்டு பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரெட், இப்போ நான் ஒரு பீட்சா ஒரு சாண்ட்விச் தான் செய்ய போறேன். இது மினி பீட்சான்னு சொல்லாங்க, நல்லாவே இருக்கும். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறீங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும், பசங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பட்டர்ல நம்ம பிரெட்டை போட்டுக்கிறோம். பிரெட்டை ஒரு சைடு மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னொரு சைடு டோஸ்ட் பண்ண வேண்டாம். பட்டர் அப்ளை ஆகிற மாதிரி இருந்தா மட்டும் போதும். இப்போ நம்ம ஒரு சைடு டோஸ்ட் பண்றது எதுக்குன்னா, டோஸ்ட் பண்ண சைடு மட்டும் நம்ம எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லாமே போட்டு நம்ம ஃபில்லிங்ஸ் ஃபில் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம அடிப்பக்கம் டோஸ்ட் பண்ணத சைடா இருந்துச்சுன்னா நம்ம அது போட்டு ஃபில் பண்ணும் போதெல்லாம் அடியில உள்ள சைடும் குக் ஆயிடும். அதனாலதான் இப்போ செஸ்வான் சாஸ் அது போட்டுட்டு காரத்துக்காக தான் அது இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட்டை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். சாஸ் போட்டுட்டு இப்போ டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் போடுறோம். ஒரு ஸ்பூன் போட்டு மேல சீஸ் போட்டு அதுக்கு மேல வெங்காயம், குடமிளகாய், கார்ன் அதெல்லாமே போட்டுக்கலாம். ஓகேப்பா, போன வீடியோல உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்டிருந்தேன்ல, அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒருத்தவங்க ஆன்சர் சொல்லியிருந்தாங்க, அகஸ்டி ஜூலியானான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. அதோட ஆன்சர் செருப்புப்பா. ஆமா, அதோட ஆன்சர் செருப்பு தான். ஓகேப்பா, இப்போ நம்ம எல்லாம் ஃபில்லிங்ஸ் பண்ணிட்டோம், ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கு மேலேயும் திருப்பியும் நம்ம சாஸ் ஊத்திட்டு அதுக்கப்புறம் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, டோஸ்ட் பண்ணது உள்பக்கம் இருக்கிற மாதிரியும் டோஸ்ட் பண்ணாத இது பக்கம் மேல இருக்கிற மாதிரியும் அந்த பிரெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி போடும் போது டோஸ்ட் பண்ணாத சைடு நல்லா டோஸ்ட் ஆயிடும். நீங்க ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆயிடும். அதனாலதான் சிம்ல வச்சு பண்ணுங்கப்பா, ஏன்னா பிரெட் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இப்ப திருப்பி போட்டாச்சு, இந்த சைடும் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். ஓகேப்பா, இன்னைக்கான விடுகதை என்னன்னு பாத்துக்கலாமா? உயரத்தில் இருப்பான், ஒளி தருவான், ஆனால் அவன் நெருப்பு அல்ல. அது என்ன? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நம்ம பீட்சாவும் ரெடி ஆயிடுச்சுப்பா. அவ்வளவுதான், இது கட் பண்ணிட்டு எடுத்து பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். சீஸ் பாத்தீங்களா எப்படி வருதுன்ட்டு? சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறந்துட்டீங்க பாத்தீங்களா? விடுகதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதோட ஆன்சரை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அவ்வளவுதான்ப்பா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.